குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். சார்வரி ஆண்டு ஆனி மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 24/6/2020 ஆண்டு. இன்னைக்கு சுப முகூர்த்த தினம், சதுர்த்தி விரதம். இது வளர்பிறை சதுர்த்தி தான். அதனால் இது பெரிய விசேஷமா அப்படின்றது இல்லை, இருந்தாலும் செய்தால் நன்மை. இன்னைக்கு ஒரு வாக்கியம் என்ன அப்படின்னா, வெற்றியும் தோல்வியும் திணிக்கப்படுவதற்கு இல்லை. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது உங்கள் மனசுக்குள்ளே தான் இருக்குது. வெற்றி தோல்வி என்பது உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஒரு மனசு. அந்த மனசு தான் எல்லாத்தையும் நிர்ணயிக்குது. அதை நீங்கள் யோசித்து செயல்பட்டால் வெற்றின்றது ஒன்று எப்பொழுதும் கிடைக்கும். சரி, இன்றைக்கி திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:55 இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா, திருதியை திதி காலை 10:42 வரை. அதன் பின்பு சதுர்த்தி திதி ஆரம்பம் ஆகிறது. நட்சத்திரம் பூச நட்சத்திரம் காலை 10:17 வரை. அதன் பின்பு ஆயில்யம் நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. யோகம் 60 நாழிகையும் சித்த யோகம் இன்றைக்கி இருக்குங்க. இன்றைக்கி நல்ல நேரம் அப்படின்னு சொல்லும்போது 9:30 மணியிலேருந்து 10:30 மணி வரைக்கும் இருக்குது. மாலை 4:30 மணியிலேருந்து 5:30 மணி வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு காலம் அப்படின்னு சொல்லும்போது 12 to 1:30, குளிகை 10 to 12, யமகண்டம் காலை 7:30 9 மணி வரைக்கும் உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூலம், வடக்கு சூலம், பரிகாரம் பால் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போகலாம். சுப வேலைக்கான ஒரு நேரம் பார்த்திங்கன்னா 10:30 மணியிலேருந்து 11:30 மணி வரைக்கும் இருக்குது. மாலை 6:30 மணியிலேருந்து 7:30 மணி வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராடத்துக்கும் உத்ராடத்துக்கும் இன்றைக்கி சந்திராஷ்டமம் தனுசு ராசிக்கு இருக்குங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோச்சாரம் அப்படின்னு சொல்லும்போது மிதுன லக்னத்திலே பார்த்திங்கன்னா சூரியன் உங்களுக்கு ராகு புதன் இருக்கார். சந்திரன் உங்களுக்கு கடகத்தில் இருக்குது. ஏன்னா தனுசு ராசிக்கு சந்திராசிரமம் அப்படின்னும் போது கடகத்தில் சந்திரன். அதே மாதிரி தனுசில் கேது, மகரத்தில் குரு பகவானும் சனி பகவானும் வக்ரம் பெற்று இருக்காங்க. மீனத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் வக்ரம் பெற்று இருக்கார். இப்போது இன்னைக்கு புதன்கிழமை, அதுவும் இல்லாமல் சதுர்த்தி திதி அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே சொல்லப்போனால் நமக்கு பார்த்திங்கன்னா புதன்கிழமை அப்படின்றது விநாயகருக்கு உகந்த ஒரு நாள். அதுவும் சதுர்த்தியும் சேர்ந்து வரும்போது விநாயகரை நல்ல வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்குங்க. அதை இன்னைக்கு முடிஞ்சால் வழிபாடு பண்ணுங்க. இது பண்ணணுன்ற ஒரு நிச்சயம் கிடையாது. இன்றைக்கி மேல் நோக்கு நாள் அப்படின்றதுனால விநாயகரை வணங்கும்போது நமக்கு தேவையானவற்றை கிடைக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை செய்யலாம், இல்லைன்னா இது கட்டாய சூழ்நிலை கிடையாது. சில விஷயங்கள் கட்டாயமாக செய்யணும் அப்படின்றத சொல்லுவேன். இன்றைக்கு அது கட்டாயமாக செய்யணும் அப்படின்றதுலாம் இல்லை. இஷ்டப்பட்டால் நீங்கள் வணங்கலாம். ஏன்னா வீட்டில் இருக்கிறதுனால பகவானை கும்பிடும்போது சில விஷயங்கள் நமக்கு மாற்றமாக கிடைக்கும். அதுக்காக சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. இது யதார்த்தமாக நான் சொல்கிறது தான். நீங்கள் எதுவும் இது பெரிய விஷயமாக எடுத்து இது பண்ண வேண்டாம். இஷ்டப்பட்டால் வணங்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம், தவறு இல்லை. இதே தேய்பிரை சதுர்த்தியாக இருந்தால் நிச்சயமாக வணங்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி இன்றைக்கி சுப முகூர்த்த தினமாகவும் இருக்குது. இன்றைக்கு பார்த்திங்கன்னா 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்போது பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்கள் அப்படின்னு சொல்லும்போது இதுவரைக்கும் சோதனை காலமாக இருந்தாலும் இதுக்கு மேல் உங்களுக்கு சாதனையாக இருக்கக்கூடிய ஒரு தினமாக இருக்குது. குடும்பத்தினரே உங்கள் ஆலோசனைகளுக்கு
ஆலோசனைகளுக்கு மதிப்பு கூடக்கூடியதாக இருக்குது. உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வரும். தாய் வழி உறவினர்கள் சாதகமாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு உயர் அதிகாரி நெருக்கமாக இருப்பாங்க. வழக்கு சம்பந்தமான முயற்சிகள்லாம் நல்லாயிருக்கும். கணவன் மனைவிடையே நல்லா அந்யோன்யமான ஒரு தருணமாக இருக்குது. பிள்ளைகளால் உங்களுக்கு நிறைய விரயங்கள் இதெல்லாம் ஆகும். அதே மாதிரி சகோதர வழியிலையும் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் சகோதர வழியில் மனக்கசப்புகள்லாம் இருக்குங்க. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கங்க. நீங்கள் இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருங்க. 10ஆம் இடத்துல சனி, நிறைய விரயங்கள் வந்துகிட்டே இருக்கும். தேவையற்ற விரயங்கள்லாம் இருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பக்கம் வருமானமும் வரும், ஒரு பக்கம் விரயங்களும் வரும். சில பேருக்கு வேலையே இல்லாமல் கூட இருக்காங்க. அவங்களாம் அதை பற்றிலாம் கவலையப்படாதீங்க. வரும் காலம் சிறப்பாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்ச காலம்தான். எது வந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்ச காலம்தான் தலைவிரித்து ஆடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே சரியாயிடும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னும் போது இன்றைக்கி நீங்கள் நரசிம்மரை நல்லா வணங்குங்க. இன்றைக்கி வெளியில் போகும்போது கொஞ்சம் பச்சை கற்பூரமும் மஞ்சள் தூளும் எடுத்து பொட்டலமாக கட்டி வியாபார ரீதியாக போகிறவர்கள் இதை பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு போங்க. போகிற வேலைகள்லாம் நல்லபடியாக நடக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 5ஆம் எண்ணை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீல நிறத்தையும் பச்சை நிறத்தையும் கலந்து இன்னைக்கு உபயோகப்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு நாளாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகவும், கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு புதிய முயற்சிகள் கைகூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அடுத்தது ரிஷபராசி நேயர்களே. ரிஷபராசி நேயர்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது உங்கள் ராசி அதிபதியே 1ஆம் இடத்துல இருக்காரு. அதே மாதிரி 2ல் பார்த்தீங்கன்னா சூரியன், புதன், ராகு. இப்போ தான் உங்களுக்கு சந்திரன் 3ஆம் இடத்துக்கு சென்று 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய தினமாகும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டுகளை கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகும். சம்பளம் உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக இப்போது இருந்துட்டு இருக்குது. வருங்காலம் இது சிறப்பாக இருக்கும். இன்னும் போக நாட்கள் நகர அதே மாதிரி வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனைகளை மேலோங்க. நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். மனைவி வழி உறவுகள், சுப செய்திகள் உண்டாகும். முயற்சிக்கேற்ற பலன்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வியாபார ரீதி அப்படின்னு சொல்லும்போது நல்ல லாபம் வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஏன்னா எப்பொழுதுமே சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளார இருக்கும்போது தன லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. அதே மாதிரி செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கார். செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடியதாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குடும்பத்திலையும் ஒரு சந்தோஷம், கணவன் மனைவி வழி நல்ல ஒரு சிறப்பாக இருக்குது. பெரியவங்க இருந்தால் அவர்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இன்றைக்கி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி சிவபெருமானை நல்லா வணங்குங்க. இன்றைக்கி வெளியில் போகும்போது கொஞ்சம் அருகம்பில்லும் வெட்டி வேறு கொஞ்சம் அது கூட ஒரு விரலி மஞ்சள் சுற்றி ஒரு மஞ்சள் நூல் போட்டு சுற்றி பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு போங்க. போகிற வேலைகள் நல்லபடியாக நடக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண்ணை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கரும் பச்சை நிறத்தை இன்றைக்கி யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய தினமாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி புதிய சிந்தனைகள், புதிய யுக்திகளை நீங்கள் இன்றைக்கி கையாளக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சாதகமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அடுத்தது மிதுன ராசி நேயர்களே. மிதுன ராசி நேயர்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாள். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் தேவையற்ற ஒரு அதாவது என்னென்னா சோக்கம் இருக்கும். ஒரு சோக்கம், ஒரு என்ன கை கால் ஒரு வலி, அதே மாதிரி தலைவலி, மனசில் ஒரு பாரம், இனம் புரியாத ஒரு பாரம், இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்குங்க. அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குரு பகவான் உங்களை 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால
சில நல்ல ஒரு சம்பவங்கள்லாம் நடக்கக்கூடியதாக இருக்குது. தொழில் சம்பந்தமான ஒரு லாபகரமாக அமையும். வெளியூர் பணிகளில் ஆதரவு உங்களுக்கு அறிமுகமும் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. நிர்வாகம் தொடர்பான புதிய முடிவுகளெல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா புதியவர்களின் அறிமுகம் யாராவது உண்டாகக்கூடிய ஒரு நேரம் காலம் அமைஞ்சிருக்கு. எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள்லாம் உங்களுக்கு மேலோங்கக்கூடியதாக நிறைய இருக்குங்க. மனசுக்குள்ள என்னென்ன செய்யணும், என்ன பண்ணணும், இதெல்லாம் எப்பொழுதுமே சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அது நல்ல விஷயந்தான், இல்லைன்னு சொல்லலை. அளவுக்கு மீறி சிந்தித்தால் தலை பாரம் அதிகமாகும். அது கவனமாக பார்த்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கோங்க. முதியவர்கள் இருந்தால் அவர்களுடைய ஆரோக்கியத்தும் கணவன் மனைவியுடைய நல்ல ஒரு இணக்கமான ஒரு தருணமாக இருக்குது. பிள்ளைகள் உங்கள் பேச்சு கேட்குற மாதிரி அவங்கக்கிட்ட ஒரு பொறுமையாக நடந்துக்குங்க. வேறு ஒன்றும் இல்லை. அக்கம் பக்கத்தினரிடம் கொஞ்சம் எந்த ஒரு வாய் விட்டு தேவையற்ற பேச்சுக்கள்லாம் பேசாதீங்க. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லும்போது விநாயகர் பெருமானை நல்லா வணங்குங்க. அதே மாதிரி இன்றைக்கி வெளியில் போகும்போது கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுங்க. அதில் அருங்கோணம் வரைங்க. அதில் 3 ஏலக்காய் வச்சு பொட்டலமாக கட்டி மேல் பாக்கெட்டில் வச்சுட்டு போங்க. போகிற வேலைகள்லாம் நல்லபடியாக நடக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா நீல நிறத்தை இன்றைக்கி உபயோகப்படுத்துங்க. இன்றைக்கி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி திடீர் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி புதிய அறிமுகம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி புதிய சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. இந்த நாள் இணைய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அடுத்தது கடகராசி நேயர்களே. கடகராசி நேயர்கள் அப்படின்னு சொல்லும்போது 7ஆம் இடத்திலே சனி, அதே மாதிரி 2க்கு அதிபதியான சூரிய பகவான் அப்படின்னு சொல்லும்போது அவர் 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு நிறைய விரயத்தை கொடுத்துட்டு இருக்கார். தேவையில்லாத ஒரு சம்பவங்களை நடத்திட்டு இருக்கார். கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருங்க. அதே மாதிரி உறவினர்கள் நண்பர்களை வீண் விவாதங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நன்மையாக இருக்கும். நீண்ட நாட்களாக மனதில் நினைத்த ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடியதாக இருக்குது. எதிர்பாராத சிலரின் சந்திப்புகள் உங்களுக்கு நல்ல ஒரு என்னென்னா நல்லதொரு நிகழ்வெல்லாம் நடக்கும். அதனால் வேலை செய்கிற இடத்துல சில சலுகைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. தாமதப்பட்ட செயல்கள்லாம் கைகூடி வரும். செயல்பாடுகள் தன்மை அறிந்து நீங்கள் நடந்துக்குவீங்க. இன்றைக்கி தொழில் ரீதியாக நல்ல வரவுகள் இருக்குது. கணவன் மனைவியை விட்டு கொடுத்து போங்க. பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. பெண்களால் சில பிரச்சனைகள் வரும். இந்த சுக்கிரன் மாறுகிற வரைக்கும் உங்களுக்கு அப்படி இருக்குங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்க, 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பாக்கியஸ்தானம்னுவாங்க, நல்லதுன்னுவாங்க. உண்மையிலே நல்லது இல்லைங்க. காரியத்தில் சில தடங்கல்கள்லாம் ஏற்படும். கவனமாக இருந்துக்கங்க. பண வரவுக்கான ஒரு சோர்ஸ் இன்றைக்கி நிறைய இருக்குது. உங்களுக்கு கவலையே படாதீங்க. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னும் போது மகாலட்சுமியை நல்லா வணங்குங்க. இன்றைக்கி நீங்கள் வெளியில் போகும்போது பசுவுக்கு 2 வாழைப்பழமும் அதே மாதிரி பேக்கெட்டில் ஒரு லெமன் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு போங்க. போகிற வேலைகள்லாம் நல்லபடியாக நடக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண்ணை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் இன்றைக்கி மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைக்கி புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் விவாதங்கள்லாம் வச்சுக்காதீங்க. அதெல்லாம் வச்சுன்னா அதுவும் தோன்றி மறையக்கூடியதாக இருந்தாலும் தேவையற்றது அது. பூச நட்சத்திரக்காரர்கள் உங்கள் மனதில் இருக்கும் ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்குங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி காரிய சித்தி உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்குங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அடுத்தது சிம்மராசி நேயர்களே. சிம்மராசி நேயர்கள் அப்படின்னு சொல்லும்போது 6ஆம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான் தான் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய தேவையற்ற பிரச்சனைகள், தேவையற்ற மனக்குழப்பங்கள், நோய் நொடிகள் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கார். மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே நன்மையாக தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதியே சூரிய பகவான் 11ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு நன்மையை செஞ்சுக்கிட்டு இருக்கார். தன லாபத்தை கொடுத்துட்டு இருக்கார்.
அதே மாதிரி உங்களுடைய 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இப்போ சஞ்சாரம் செய்கிறதுனால தேவையற்ற ஒரு விரயங்கள் ஆகும், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. மற்றபடி எல்லா விதத்துலேயும் நன்மையாக இருக்குது. சகோதர வழியிலையும் உங்களுக்கு உங்களுக்கு செவ்வாய் யோகாதிபதின்றதுனால இப்போதைக்கு செவ்வாய் 8ஆம் இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல. அது ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு சில மாற்றங்களை கொடுக்கும், மனதுக்குள்ள சில மாற்றங்களை கொடுக்கும். அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வர்த்தக மேம்பாட்டிற்கான செயல்களில் உங்களுக்கு நண்பர்கள்லாம் உதவி செய்யக்கூடியதாக இருக்குங்க. உங்களுக்கு இன்றைக்கி உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றமான சூழல் உண்டாகும். பழைய கடன்கள்லாம் தீர்க்கறதுக்கான ஒரு முயற்சி செய்வீங்க. வாரிசுகளின் மூலம் சுப விரயம் உண்டாகுங்க. கவனமாக இருக்குங்க. தாய் தந்தையின் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்க. வீட்டில் மூத்தோர்கள் இருந்தால் அவர்களிட ஆசி பெறுங்கள், மிக நன்மையாக இருக்கும். ஏன்னா குரு நீச்சம், குரு மறைவு, குரு வக்ரம் இதெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து பெரியோர்களின் ஆசி வாங்கினால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமானை வணங்குங்க. அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் வெளியில் போகும்போது ஒரு விரலி மஞ்சள் எடுங்க, அது கூட வெட்டி வேர் வைங்க, அது கூட கொஞ்சம் பச்சை கற்பூரம் வச்சு பொட்டலமாக கட்டி கொண்டு போங்க. போகிற வேலைகள்லாம் நல்லபடியாக நடக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்டன் 1 அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா பச்சையும் வெள்ளையும் கலந்த நிறத்தை இன்றைக்கி உபயோகப்படுத்துங்க. இன்றைக்கி மக நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி மாற்றம் உண்டாகக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் விரயங்கள் ஆகக்கூடிய ஒரு தினமாக இன்றைக்கி அமைஞ்சிருக்குங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அடுத்தது கன்னிராசி நேயர்களே. கன்னிராசி நேயர்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன அப்படின்னா, நமக்கு ஒன்றுமே இல்லை, அதாவது நிறைய நமக்கு வந்து தொழில் இல்லை, வருமானம் இல்லை, குடும்பத்தை எப்படி நடத்துறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதமாக நிறைய வந்து பிரச்சனைகள், தொழில் நின்று போயிருக்கிறது, வியாபாரம் இல்லாமல் இருக்கிறது, வருமானம் இல்லாமல் இருந்துகிட்ருக்கிறது, இப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்க இந்த கன்னிராசியில். ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி பார்த்திங்கன்னா 6ஆம் வீட்டு அதிபதி அப்படின்றதுனால உடலில் வந்து நோயும் இருக்கும். ஆனால் கவலைப்படாதீங்க, 10ஆம் இடத்துல சூரியன், 10ஆம் இடத்துல சூரியன் அப்படின்னும் போது தன லாபத்தை கொடுக்குங்க. அதே 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால விரயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இருந்தாலும் கவலைப்படாதீங்க, குருவனுடைய ஒரு பார்வை உங்கள் ராசியில் படும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் நல்லதாக நடக்கும். கவலைப்படாதீங்க. வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா புதியவர்களின் தொடர்பு கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் குறையக்கூடியதாக இருக்குது. உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக செயல்பட வேண்டியது இருக்குது. தொழிலில் சில சூட்சமங்களை புரிஞ்சு நடந்துக்குங்க. நிச்சயமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். பிள்ளைகளால் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல் இருக்கும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல சூரியன் அப்படின்னும் போது உங்களுக்கு கேது சூரியனை பார்க்கறதுனால தாயாரின் ஆரோக்கியத்திலும் தந்தையினுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதுவே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு பண வரவுக்கான ஒரு சோர்ஸ் எல்லாம் இப்போ வந்துகிட்டு இருக்குது. கவலைப்படாதீங்க. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எல்லா விதமான நன்மைகளும் நடக்க போகுதுங்க. மனதை தளர விடாதீங்க. அதாவது சோதனை அப்படின்னு வந்தால் தான் நம்ம சாதிக்கக்கூடிய ஒரு திறனை நமக்கு கடவுள் கொடுப்பார். ஒரு கதவை மூடினால் இன்னொரு கதவு திறக்கப்படும் அப்படின்னு சொல்வது உண்மை. அதுக்கு ஏற்றாற் போல் நடக்கக்கூடிய தருணங்களும் இப்போ வந்திருக்கு. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய தினம் நல்ல ஒரு பண வரவுக்கான ஒரு சோர்ஸ் இருக்குங்க. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி மகாவிஷ்ணுவை நல்லா வணங்குங்க, பெருமாளை வணங்குங்க. இன்றைக்கி வெளியில் போகும்போது கொஞ்சம் பச்சை கற்பூரம் எடுங்க, 5 லவங்கம் வச்சு பொட்டலமாக கட்டி மேல் பாக்கெட்டில் வச்சு கொண்டு போங்க. போகிற வேலைகள்லாம் நல்லபடியாக நடக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட இதுதான் ஆன் பண்ணாமே இந்த இங்கே அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம்,
இன்னைக்கு உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நட்பு கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இன்னைக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நட்பு கிடைக்கக்கூடியதாகவும், அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு பொறுமையாக நிதானமாக எந்த ஒரு செயல்பாடும் செய்ய வேண்டிய ஒரு தருணமாக இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அடுத்தது துளாராசி நேயர்களே. துளாராசி நேயர்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனம் சந்தோஷம், இனம் புரியாத ஒரு மனதில் ஒரு சந்தோஷம் இருக்குங்க. ஒரு பக்கம் கஷ்டம் இருந்தாலும் ஒரு பக்கம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. காரணம் என்னென்னா, கேந்திராதிபத்திய தோஷம் குரு பகவான் 3க்கும் 6க்கும் அதிபதி அப்படின்னு சொல்லும்போது ஒரு 4ஆம் இடத்துல வந்து கேந்திராதிபத்திய தோஷம் பெற்று 12ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அதனால் விரயங்கள் ஆனாலும் அதுக்கு ஏற்றாறு போல் உங்களுக்கு வரவும் இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. பயணங்களால் நன்மை உண்டாகும். உறவினர்களால் ஆதாயம் இருக்கும். சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் குறையக்கூடியதாக இருக்குது. வியாபார ரீதியாக உங்களுக்கு வெளியில் செல்லக்கூடிய ஒரு தருணம்லாம் இன்னைக்கு இருக்குங்க. உயர் அதிகாரிகளிடம் நெருக்கம் கொஞ்சம் அதிகரிக்கும். அவர்களால் உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடியதாக இருக்குது. கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு மேம்பாடான ஒரு நிலை இன்னைக்கு இருக்குங்க. பிள்ளைகளால் நிறைய செலவினங்கள் இருக்கும். வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி சகோதர வழியில் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போங்க. எல்லா விதமான நன்மைகளும் இன்னைக்கு நடக்கும். இன்னைக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லும்போது நரசிம்மர் பகவானை வணங்குங்க. எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும். கடன் பிரச்சனைகள் இருந்தால் சீக்கிரம் அவர் தீர்த்து வைப்பாருங்க. வணங்கி பாருங்க. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெளியில் போகும்போது வெளியில் அப்படின்னா வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக வெளியில் போனீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பச்சை கற்பூரம் எடுங்க, லவங்கம் எடுங்க, 3 பட்டை எடுங்க, 3த்தையும் வச்சு பொட்டலமாக கட்டி பேக்கெட்டில் வைங்க. எப்பொழுதுமே பச்சை கற்பூரத்துக்கு ஈர்ப்பு சக்தி அதிகம். அதனால் அதை வச்சு கொண்டு போங்க. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு திடீர் நன்மைகள் உண்டாகக்கூடிய நாளாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்குங்க. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் குடும்பத்திலும் சரி வெளி வட்டாரத்திலும் சரி கொஞ்சம் நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தினமாக இன்னைக்கு இருக்குங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அடுத்தது விருச்சிக ராசி நேயர்களே. விருச்சிக ராசி நேயர்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விரக்தி, நிறைய வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, இது வரைக்கும் 7 நாள் சனியில் இருந்து நிறைய கஷ்டப்பட்டு நிறைய வந்து அவமானங்கள் இதெல்லாம் நீங்கள் பட்டிருக்கீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதுக்கு மேல் எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுது. 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல சூரியன் ராகு புதன் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல சனி பகவான் முடக்கு தான், அது இல்லைன்னு சொல்லலை. முடக்காய் இருந்தாலும் குருவும் அங்கே இருக்கார். குரு அங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு 6ஆம் இடத்தை 5ஆம் வாரியாக பார்க்கறதுனால ரோகத்தில் இருக்க ஒரு நோய் நொடிகள்லாம் கொஞ்சம் இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது ஆரோக்கியமான ஒரு வாழ்வு இருக்கும். அதே மாதிரி வருமானம் அப்படின்னு சொல்லும்போது ஓரளவுக்கு வருமானம் வரக்கூடியதாக இருந்தாலும் கடன் வாங்குகிற அளவுக்கு இன்றைக்கி இருக்குது நிலைமை. அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. பொருளாதாரம் ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு வரக்கூடியதாக இருக்குது. வியாபாரம் செய்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு தருணமாக இன்றைக்கி இருக்குங்க. பெண் பிள்ளைகளால் நிறைய செலவினங்கள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க. பெரியோர்களிடம் ஆசி பெறுங்கள். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து போங்க. நிச்சயமாக நல்லாயிருக்கும். சகோதர வழியிலும் விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை அப்படின்றது ஒரு பழமொழியே இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி கார உணவுகளை எடுத்துக்காதீங்க. எடுத்துக்காமல் இருந்தாலே நல்லாயிருக்கும். உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கௌரவ பொறுப்புகளை தேடி வரக்கூடியதாக இருக்குது. குடும்பத்தில் கலகலப்பான ஒரு சூழ்நிலை உருவாகும். விலகி போனவங்கெல்லாம் வந்து நெருங்கி வரக்கூடிய ஒரு தருணமாக இப்போது இருக்குது. திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. அருமையான ஒரு நாளாக இருக்குது.
கொஞ்சம் நீங்கள் வருமானம் இல்லைன்னு கவலைப்படுறீங்க, இல்லைன்னு சொல்லலை. அதெல்லாம் சரி செய்யும்படியான ஒரு காலகட்டம் வந்து நெருங்கிட்டு இருக்குது. கவலைப்படாதீங்க. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னும்போது இன்றைக்கி பெருமாளை நல்லா வணங்குங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் விநாயகர் பெருமானை நல்லா வணங்குங்க. இன்றைக்கி வெளியில் போகும்போது கொஞ்சம் அருகம்பில் எடுங்க, வெட்டி வேர் எடுங்க, அது கூட ஒரு விரலி மஞ்சளும் கொஞ்சம் மஞ்சள், அதாவது கஸ்தூரி மஞ்சள், அதை எடுத்து வச்சு பொட்டலமாக கட்டி பேக்கெட்டில் வச்சு கொண்டு போங்க. போகிற வேலைகள்லாம் நல்லபடியாக நடக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய தருணமாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அடுத்தது தனுசு ராசி நேயர்களே. தனுசு ராசி நேயர்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி மனதில் ஒரு இனம் புரியாத ஒரு கவலை, கஷ்டம், பண கஷ்டம், அதே மாதிரி இன்னும் எந்த ஒரு தொழிலும் நமக்கு நடக்கலையே, இவ்வளோலாம் இருந்துகிட்டு இருக்கே அப்படின்லாம் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ராசி, அதாவது உபய ராசின்னும் போது தனுசில் கேதுவும், மிதுனத்தில் பார்த்திங்கன்னா சூரியன், ராகு, புதன், சந்திரன் வந்து நகர்ந்துட்டார். இருந்தாலும் உங்கள் உபய ராசியில் தான் கிரகணமே ஏற்பட்டு இப்போ முடிஞ்சிருக்கு. இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எல்லா கிரகங்களும் நகர்ந்த பிறகு காலசர்வ தோஷத்திலிருந்து விடுபட்டுடுவீங்க. விடுபட்ட பிறகு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் கிட்ட கொஞ்சம் பொறுமையாக பேசி பொறுமையாக நடந்துக்கங்க. அதே மாதிரி உங்களுடைய 2ஆம் இடத்துல குருவும் சனியும் இருக்கிறதுனால வாக்கு ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். நீங்கள் எதை நல்லது சொன்னாலும் அது தவறான ஒரு போக்கில் தான் போகுமே தவிர, அதே மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா யார் எது சொன்னாலும் அதை அப்படியே நம்பி செய்துவிட்டு அது பிறகு நீங்கள் அதை வந்து வருத்தப்படுறதில் பிரயோஜனமே இல்லைங்க. எதை செய்தாலும் யோசித்து செயல்படுங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகள்லாம் உங்களுக்கு காலதாமதமாக முடியக்கூடிய ஒரு தினமாக இன்றைக்கி இருக்குது. குடும்பத்தில் உள்ளவர்களோட சூழலுக்கு ஏற்ப அனுசரித்து போங்க, நல்லதாக இருக்கும். வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்கக்கூடிய ஒரு தருணமாக இன்றைக்கி இருக்குது. மற்ற பேச்சுகளால் மன வருத்தம் ஏற்படலாம். கவனமாக இருங்க. இன்றைக்கி உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கங்க. பேசும்போது கவனமாக பேசுங்க. 2ல் சனி இருந்தாலே பேச்சில் கவனம் தேவை. மற்றபடி பொருளாதாரம்லாம் நல்லபடியாக இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னும்போது விநாயகரும் ஆஞ்சநேயரும் நல்லா வணங்குங்க. இன்றைக்கி நீங்கள் வெளியில் போகும்போது வியாபார ரீதியாக வெளியில் போகும் கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் தூள் எடுங்க. அது கூட அருகம்பில் வையுங்க. அருகம்பில் எதுக்குன்னா விநாயகருக்காக அருகம்பில் வைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் 5 ஏலக்காய் வச்சு பொட்டலமாக கட்டி மடித்து மேல் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு போங்க. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா ஒரு வெளிர் நீளத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. அதே மாதிரி மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நீங்கள் அனுசரணையாக நடந்துக்கிட்டிங்கன்னா குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த நிலை உண்டாகக்கூடியதாக இருக்குது. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் இனம் புரியாத ஒரு மன வருத்தம் ஏற்படுங்க. அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு தொழிலை நீங்கள் பாருங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறக்கூடியதாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அடுத்தது மகர ராசி நேயர்களே. மகர ராசி நேயர்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி நல்ல ஒரு எதிர்பார்த்தல், லாபம், மகிழ்ச்சி இதெல்லாம் இருக்கும். சுய முயற்சியில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி நல்லதொரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. மனதிற்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு தொழில் சம்பந்தமான வெளிவட்டார தொடர்புகள்லாம் உங்களுக்கு உண்டாகக்கூடியதாக இருக்குது. பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். சர்வதேச வணிக எதிர்பார்த்த பலன்களை தரக்கூடியதாக இருக்குங்க. இன்றைக்கி கணவன் மனைவிடைய நல்ல ஒரு அந்நியமான ஒரு நாளாக இருக்குது. பிள்ளைகளால் நிறைய செலவினங்கள், தாய் தந்தையின் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஏன்னா ஜென்ம சனி, ஜென்ம குரு, அதே மாதிரி மூத்த சகோதர வழியில் கொஞ்சம் நீங்கள்
விட்டு கொடுத்து போங்க, விவாதங்கள்லாம் தேவையில்லை. இன்றைய தினம் நல்ல லாபம் தரக்கூடிய நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெள்ளையும் பச்சையும் கலந்த நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. இன்னைக்கு உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள்லாம் நீங்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குது. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பொருளாதார மேம்பாடு இருக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் எடுத்த காரியத்தில் நல்ல பலன்கள் சாதகமாக இருக்கக்கூடியதாக இன்னைக்கு அமைச்சிருக்குங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அடுத்தது கும்பராசி நேயர்களே. கும்பராசி நேயர்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஆதாயம் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குங்க. ஆதாயம் சொல்லும்போது நீங்கள் நினைக்கலாம், என்னடா 7 நாட்டு சனி நடக்குது, 12லே குரு இருக்கே, அவர் எடுத்துன்னு போய் நிறைய விரயத்தை கொடுத்துட போகிறாரு, அப்படி இப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. நிச்சயம்தான் அது. ஏன்னா கும்பராசிக்கு 7 நாட்டு சனி நடக்குது அப்படின்னும் போது நிச்சயமாக விரயத்தை கொடுப்பாரு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டிலே சுக்கிரன் இருக்குது. இந்த 4ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறதுனால சொந்த பந்தங்களினுடைய ஒரு நட்பு, ஒரு தரிசனம் இதெல்லாம் கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க உண்மையிலே இன்னைக்கு உங்களுக்கு. அதே மாதிரி நீண்ட நாள் நண்பர்களை கண்டு உங்களுக்கு மன மகிழ்ச்சி அடைவீங்க. அதே மாதிரி நினைத்த செயல்களில் காரிய வெற்றி உண்டாகும். எதிர்பார்த்த கடன் உதவிகளும் கிடைக்கும். கூட்டாளிகளில் ஏற்பட்ட விவாதங்கள் சாதகமாக அமையும். அதே மாதிரி அதுக்கு உண்டான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு வருமானம் வரக்கூடியதாக, நல்ல லாபம் தரக்கூடிய நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க. இன்னைக்கு கொஞ்சம் நீங்கள் பொருளாதாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சேமிப்பில் வைங்க, வேறு ஒன்றும் கிடையாது. சேமிப்பு வைத்தால் பிற்காலம் உங்களுக்கு அது யூஸ் ஆகும். இப்போ இருக்கிற தருணத்துக்கு காலகட்டத்துக்கும் நல்லா ஒரு யோசித்து எந்த ஒரு செயலையும் செய்யுங்கள், அருமையாக இருக்கும். அதே மாதிரி மூத்த சகோதர வழியில் எந்த விதமான ஒரு மன கஷ்டங்களும் வைக்காதீங்க, கவனமாக இருங்க. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லும்போது பைரவரை நல்லா வணங்குங்க, பைரவருக்கு விளக்கு போடுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் பார்த்திங்கன்னா விநாயகர் வழிபாடும் செய்யுங்க. இன்றைக்கி வெளியில் போகும்போது கொஞ்சம் பச்சை கற்பூரம் எடுங்க, மஞ்சள் தூள் எடுங்க, 3 ஏலக்காய் வச்சு பொட்டலமாக கட்டி மேல் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு போங்க. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். இன்றைக்கி அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நாளாகும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு நாளாகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எதிர்பாராத உதவிகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அடுத்தது மீனராசி நேயர்களே. மீனராசி நேயர்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலே அதாவது கோபப்படாமல் இருங்க. கோபம் அப்படின்னு ஒன்று வந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மைனஸாக தான் நடக்குங்க. அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. கோவப்பட்டால் எல்லாம் நடந்துடும்னு நினைக்கிறாங்க. கோவப்பட்டாலே குடும்பத்தில் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அதே மாதிரி தேவையற்ற பிரச்சனைகள்லாம் இதெல்லாம் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா உங்களுடைய 5ஆம் அதிபதியே 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடம் சந்திரன் இருக்கும்போது உங்களுக்கு மனசில் பார்த்திங்கன்னா தேவையற்ற எண்ணங்கள், காரியத்தில் தடை தாமதம் இதெல்லாம் நடக்கக்கூடியதாக இருக்குங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. 4ஆம் இடத்திலும் சூரியன் சந்திரன் இருக்காங்க. அதனால் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் வண்டி வாகனத்தில், தந்தை ஆரோக்கியத்தில், தாயாரின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைக்கி எதிர்பாராத தன வரவுகள்லாம் உண்டாகும். சக பணியாளர்களிடம் அனுசரித்து செல்லுங்க. ஆன்மீக வழிபாட்டில் மனசை ஈடுபடுத்துங்க. சிந்தனையின் போக்கில் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உண்டாகும். பிள்ளைகளால் அலைச்சல்கள் ஏற்படும். பெரிய மனிதர்களின் அன்பு ஆதரவு இதெல்லாம் கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. அதனால் இன்றைக்கி அதாவது எந்த விதமான ஒரு பேச்சுக்கள், அதாவது 3ஆம் இடத்துல உங்களுக்கு
சுக்கிரன் இருக்கார். 3ஆம் இடத்துல சுக்கிரன் அப்படின்னு சொல்லும்போது தன லாபத்தை கொடுத்தாலும் உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்குள்ளாரையே இருக்கிறதுனால புத்தி வந்து மந்த நிலையில் கொஞ்சம் இருக்கும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க. அதனால் உங்களுக்கு சில விஷயங்கள் கால தாமதமாகும். மற்றபடி பார்த்தீங்கன்னா தனவரவு, நல்ல ஒரு வியாபாரத்தில் ஒரு பெரிய ஒரு வெற்றி, இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைக்கி தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது விநாயகர் பெருமானை நல்லா வணங்குங்க. அதே சமயத்தில் இன்றைக்கி வெளியில் போகும்போது 2 எலுமிச்சம்பழம் எடுங்க. ஒன்று சாமிக்கிட்ட வச்சுட்டு ஒன்று மேல் பாக்கெட்டில் வச்சுட்டு போங்க. கொஞ்சம் ஒரு விரலி மஞ்சளும் பாக்கெட்லேயே வச்சுக்கோங்க, பொட்டலம் கட்ட வேண்டாம். இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண்ணை பயன்படுத்துங்க. அதே மாதிரி அதிர்ஷ்ட நிறம் இன்றைக்கி ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி தன வரவுகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி குடும்பத்திலையும் சரி வெளி வட்டாரத்திலையும் சரி அனுசரணையாக நடந்துக்கிட்டிங்கன்னா எல்லாவித லாபமும் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எதிர்பாராத விதமாக ஆதரவுகள்லாம் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைக்கி இருக்குங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.